அகர முதல எழுத்தெல்லாம் ஆது பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் நல்வழியில் ஒரு நல்ல பாடல் பாடியிருக்கிறார். இது சைவர்களுக்கு. சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும். அல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும். சைவர்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு ஔவையார். சிவாய நம என்ற இந்த ஐந்தெழுத்தை எப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டுமா? எப்பொழுதும் நாம் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டுமா? அப்படி உச்சரித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நாளும் கெடுதல் நேராது, துன்பம் கிடையாது, கெட்டது வராது. அப்போது சைவர்கள் என்ன செய்யணுமா? சிவாய நம என்கிற ஐந்தெழுத்தை அவர்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் கெடுதல் நேராது. இதுவே துன்பத்தை நீக்கும் வழியாகும். பிற அறவுரைகள் எல்லாம் விதிப்படியே ஆகும். எல்லாம் விதிப்படி தான் ஆகும். ஆனால் சிவாய நம என்று ஐந்தெழுத்தை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு விதியை கூட தள்ளி போடலாம். துன்பம் நேராது, கெடுதல் நேராது. ஆக நாம் சைவர்கள் எப்பொழுதும் சிவாய நம என்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்போமா? சிவாய என கூறு மனமே, அபாயம் அது அகல அகல அகல. அவன் சகாயம் நமக்கு இருக்க வேறு உபாயம் நமக்கு எதற்கு எதற்கு எதற்கு. நன்றி, வணக்கம்.